மகாதேவ் சம்போ. நட்சத்திர வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை அப்படின்னாலே ருத்ரனுடைய நட்சத்திரம். கண்ணீர் துளிகள் அப்படிங்கிறது அதனுடைய சிம்பலு. எவ்வளவு தூரம் மன அழுத்தங்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கிறது தெரியும். அதாவது ஒரு ஒரு பாம் சைலண்ட்டாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா வெடித்து சிதறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு தான் திருவாதிரை நட்சத்திரம். அமைதியாக இருப்பாங்க, ஆனால் சிதறினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும் அப்படிங்கிறது. யானை அவ்வளோ பெரிய மிருகம். ஆனால் அந்த யானைக்கு எப்போ கோபம் வருதோ அது ஒரு ஆட்டம், ருத்ர தாண்டவம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ருத்ரன் தான் அதனுடைய. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் வேறு என்ன பாயிண்ட் சாலிடாக சொல்லலாம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் 100% நான் சொல்கிறேன், திருவாதிரை நட்சத்திரக்காரன் சரியான பருவம் வரும்போது காதல் தோல்வி சந்திக்காமல் வரவே மாட்டார்கள். இது என்னுடைய அனுபவம். யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. 100 பேர் திருவாதிரை நட்சத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100க்கு 100 அவங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது காதல். நிச்சயமாக காதல் அப்படிங்கிறதுல ஒரு தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கு இருக்கக்கூடிய என்ன, எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும். பணம், பொருள், பதவி எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவங்க அன்புக்காண்டி ஏங்குறவங்க. அன்பில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. இல்லைனா அன்பு அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ராகு அப்படின்னாலே வாய் இல்லையா, வாயை பழக்கம். வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். முடிவுங்கிறது கிடையாமல் கீழே ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறனால போட்டதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய காதலி எவ்வளவு அன்பை தந்தாலும் உங்களுக்கு அதை உணர முடியாது. அல்லது இன்னும் பத்தாது, எனக்கு இன்னும் கொடு. ராகு பயங்கரமாக வாங்கி கொண்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது, போய்கொண்டே இருக்கும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அன்பு அல்லது காதல், பாசம் இது போன்ற எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது. யார்கிட்டையுமே ரொம்ப எமோஷனல் அட்டாச் ஆகாத. உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஈசன் கொடுப்பார். மாற்றவே முடியாத விதி. இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நானே அந்த நட்சத்திரக்காரன் தான். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனா பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது இறந்து போன நாயை அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டாங்கனாலே அன்னையிலேருந்தே நீங்கள் பெரிய அளவுக்கு புண்ணியம் செஞ்சவனாக மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான வருமானம், செல்வம், பொருள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ராகுனுடைய திசை 18 ஆண்டுகள். அது போக ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாதிக்கு அப்படின்னா, ஒரு ரூமில் போய் சத்தம் இல்லாமல் அழுதுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உடனே ரிலீஃப் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சிவனே அதுக்கு ஒரு உதாரணம் தான். பார்வதி இழந்த டைமில் அவர் விட்ட கண்ணீர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு பெரிய ஒரு ஞான ரீதியிலே வந்தார் அப்படிங்கிறது. அவர் தட்சிணாமூர்த்தியாக உருவெடுத்து வந்தார் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு ரகசியமாக இருக்குது. அப்போ உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த யாருக்கும் தெரியாமல் ஒரு கண்ணீர் உங்கள் கண்ணிலேருந்து வந்துருச்சுனாலே உங்களுக்கு விடிவு காலம்னு அர்த்தம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது ஒரு திருவாதிரை நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நம்மளுடைய நடராஜருக்கு ஒரு களி நைவேத்தியம் பண்ணி